அன்பே எனதன்பி இனிய அருளாசிர். இந்த பாகத்தில் கர்மம் புரிதல் கர்மயோகம் பற்றி கூறப்படுகிறது. நான் ஏன் கர்மம் புரிதல் வேண்டும்? நீ கர்மம் எனும் தொழில் செய்யாவிடில் உன் உடலை கூட நகர்த்துவது இயலாத காரியமாகிவிடும். ஆகவே காலை முதல் இரவு வரை உனக்கான கர்மங்களை முழுமையாக செய்து வா. அதனால் இந்த உடல் மன ஆரோக்கியம் பல்கி பெருகும். இந்த உடல் இயக்கத்திற்கு தொழில் புரிதல் அவசியம். உன்னை நீ அறிவதற்கும் தொழில் புரிய வேண்டும். அதுவே குண்டலினி யோகம். இதுவும் அவசியம். இந்த யோகமும் கூட ஒரு கர்மமே, தொழிலே. இந்த கர்மம் 4 வகையாக கூறப்படுகிறது. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம், நிஷித்தா கர்மம் என்று கூறப்படுகிறது. இந்த 4 வகை கர்மங்களில் செய்ய வேண்டிய கர்மங்கள் 2, செய்யக்கூடாத கர்மங்கள் 2. இதில் நித்திய கர்மம், நைமித்திகா கர்மம் இது செய்யக்கூடிய கர்மம் எனவும், காமியா கர்மம், நிஷித்தா கர்மம் செய்யக்கூடாத கர்மம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதில் யஜ்ஞம் செய்வது மிகச்சிறந்தது என்று கூறப்படுகிறது. எந்த யஜ்ஞம் மிகச்சிறந்தது? ஆயிரக்கணக்கான யஜ்ஞங்கள் வேள்விகள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இந்த குண்டலினி தவம் எனும் ஒரு யஜ்ஞம், அது உனக்குள் செய்கின்ற ஒரு வேள்வி. மற்ற யஜ்ஞங்கள் எல்லாம் புறத்தே செய்வது. தனக்குள் குண்டலினி எனும் அக்னியை எழுப்பி அதில் ஐம்பொறிகளையும் கருவி கர்ணாதிகளையும் பிராணனையும் அந்த கரணங்களையும் ஹோம திரவியமாக்கி ஆகுதி செய்து அந்த பரிசுத்த ஒளியில் உன்னை நீ காணுதல், இதுவே மிக உயர்ந்த யஜ்ஞம். இந்த குண்டலினி தவம் மட்டுமே பிறவியை அறுப்பது, தன்னைத்தான் அறிய செய்வது, பிரமமாய் திகழச் செய்வது. ஆகவே யஜ்ஞம், வேள்வி, கர்மம், தவம் என்பதெல்லாம் மிக உன்னதமான நிலையில் அருளப்படுவது இந்த குண்டலினி யோகத்தில். ஆகவே தவத்தை விட்டு நழுவி விடாதே.